அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு போர் விமானமாக இருக்கக்கூடிய F-15 ஸ்ட்ரைக் ஈகிள்னு சொல்லக்கூடிய ஒரு போர் விமானம் ஈரானோட சதன் பகுதிகளில் சுட்டு வீழ்த்தப்பட்டுட்டதா ஒரு செய்தி ரொம்ப வேகமாக வலம் வந்துட்டுருக்கு. இதோட உண்மைத்தன்மை ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட வேண்டியது மட்டும்தான் பாக்கியாக இருக்குது. F-15 ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தினது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த ஃபைட்டர் பைலட், ஏன்னா இந்த F-15 வந்து 2 வேரியன்ட் இருக்குது. அதில் ஒரு வேரியண்ட்டில் சிங்கிள் சீட்டரும் இன்னொரு வேரியண்ட்டில் 2 சீட்டர் இருக்கக்கூடிய வகையிலும் அந்த விமானமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விமானிகளை தேடக்கூடிய நாங்கள் ஒரு படலத்தை இறங்கியிருக்கோம், அந்த எஜெக்ஷன் சீட்டோட ஒரு பகுதியை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் கிட்ட இருந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி F-35 டார்கெட் பண்ணாங்க. F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்ததுக்கான முயற்சிகள் நடந்தது. F-18 போர் விமானங்களும் சுட்டு வீழ்த்ததுக்கான அந்த முயற்சிகள் நடந்தது. ஆனால் முதல் முறையாக ஒரு பைலட்டை ஈரான் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவின் மீது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் இது போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கியிருக்கு. ஸோ இதை பற்றின சில தகவல்கள் மற்றும் முக்கியமான பல அப்டேட்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தம்பக் ஷாங் டிபி Trendings. சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஈரான் கிட்டேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்தது. என்னன்னா, அமெரிக்காவோட ஒரு F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போர் விமானத்தை சதன் ஈரான் பகுதிகளில் வச்சு சுட்டு வீழ்த்திட்டதா ஈரானோட ஸ்டேட் மீடியாவாக இருக்கக்கூடிய மெஹர் நியூஸ் ஏஜென்சி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு கொடுத்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு புகைப்படங்கள் இதுக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி கிடச்சிருக்கக்கூடிய ஆதாரம் இல்லை அதுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான புகைப்படங்களை நான் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸை சொல்கிறேன். சதன் பகுதிகளில் ஒரு F-15 போர் விமானம் ரொம்ப லோ ஆல்டிடியூடில் பறந்து ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸுக்கு எதிரான தாக்குதல் நடத்திட்டு இருக்கப்போ ஈரான் புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய பவர் போன்ற ஏவுகணை தடுப்பு அமைப்புகளோட ஒரு அப்டேட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வான் பாதுகாப்பு சாதனத்தை பயன்படுத்தி அந்த விமானத்தை டார்கெட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. 2 ஏவுகணைகளானது அந்த விமானத்தை நோக்கி வீசப்பட்டிருக்கு. அதில் முதல் ஏவுகணை அந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு பக்கத்தில் வெடிச்ச ஒரு இம்பாக்ட் அந்த விமானத்தின் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 2வது ஏவுகணை நேரடியாக அந்த விமானத்தின் மீது தாக்கி 2வது ஏவுகணையும் அதே மாதிரி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தினால அந்த விமானம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு அங்கேருந்து நடுவானத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிட்டாகி கீழே வந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆப்ரேஷன் லான்ச் பண்ண சைட்லேருந்து, அதாவது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை லான்ச் பண்ண அந்த சைட்லேருந்து 15 to 20 கிலோமீட்டர் தொலைவில் அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கிட்டதா சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் இருக்கக்கூடிய பைலட்டா இல்லை பைலட்ஸான்னு தெரியல, ஏன்னா ஒரு நபரா 2 நபரான்றது அவங்கள தேடுறதுக்கான பணிகளில் இறங்கியிருக்கும். அவங்க மோஸ்ட்டாக வந்து உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு கிளைமை வச்சாங்க. இந்த கிளைம் வெளியில் வந்ததுலேருந்து ரொம்ப வைரலான ஒரு விஷயமா இது மாறிடுச்சு. இது இந்த செய்தி மட்டும் இதை வைரல் ஆக்கல, கூட சில சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் சொல்கிறதும் இதை வைரல் ஆக்கிடுச்சு. என்னன்னா, முதல்ல வந்து அந்த விமானத்தோட சில உதிரி பாகங்கள், அது கீழே விழுந்த சைட்ஸ் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து பல்வேறு விதமான உதிரி பாகங்கள் கிடச்சிது. இதை ஈரானோட மற்ற ஊடகங்கள் எப்படி காமிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு F-35 நாங்கள் அடிச்சிட்டோம், அந்த F-35 ஸ்பேர்ஸ் கீழே விழுந்து அந்த டெப்ரிஸ் தான் கீழே கிடக்குதுன்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. ஆனால் நிறைய அனலிஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அப்டேட் பண்ணப்பட்ட நியூஸ்லாம் பார்த்தோன்னா அது ஒரு F-35 ஸ்பேர் கிடையாது. அதோட விங் டிசைன் அண்ட் மற்றும் அதோட ஃபியூசலேஜோட சில பாகங்கள் கீழே கிடக்கு. அமெரிக்காவோட 494வது ஃபைட்டர் ஸ்குவாட்ரனை சார்ந்த ஒரு F-15 போர் விமானமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ ஃபைட்டர் ஜெட்டை சுட்டு வீழ்த்தினது உண்மை, அந்த ஃபைட்டர் ஜெட் F-15ன்றதும் ஆல்மோஸ்ட் உண்மையாயிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா அடுத்த சில வீடியோ மற்றும் புகைப்படங்களானது வருது. அதில் அந்த F-15 ஃபைட்டர் பைலட் பயன்படுத்தின இல்லை எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் பண்ண அந்த எஜெக்ஷன் சீட்டானது, அதோட உதிரி பாகங்கள், அந்த எஜெக்ஷன் சீட்டானது கண்டுபிடிக்கப்பட்டதா சில புகைப்படங்கள் வெளியில் வந்தது. அண்ட் இது வரைக்கும் ஈரானால் பகிரப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான புகைப்படங்கள் செயற்கை நுண்ணறிவின் மூலமா உருவாக்கப்பட்டது கிடையாது. அது ஒரிஜினல் இமேஜ்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ F-15 டவுன் பண்ணிட்டாங்க, ஃபைட்டர் பைலட்டை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்கா இது வரைக்கும் எதுவும் அறிவிப்பு கொடுத்துருக்காங்களா, இல்லை அமெரிக்கா இது வரைக்கும் இதை பற்றி எதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்களான்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் கமாண்ட் இதை பற்றி இன்னும் எந்த விதமான அப்டேட்டையும் கொடுக்கல. ஆனால் அமெரிக்காவோட CSAR காம்பேட் ரிசர்ச் அண்ட் ரெஸ்கியூ யூனிட்டை சார்ந்த ஒரு C-130 ஹெர்குலஸ் விமானமும் அது கூடவே சேர்ந்து 2 MH-60G பேவ் ஹாக்னு சொல்லக்கூடிய தேடுதல் விமானங்களும் ஈரானோட சதன் பகுதியில் இருக்கக்கூடிய கொஹ்லியே மற்றும் போபர் அகமது ப்ராவின்ஸ்க்கு பக்கத்தில் பறந்துட்டு இருக்கிறது பதிவாயிருக்கு. இந்த பதிவு பண்ணப்பட்ட காட்சிகளை பார்க்குறப்பவே இந்த சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு பெருசாக நடந்துட்டு இருக்குன்றது தெரியுது. அண்ட் பல நேரங்களில் கீழே பறந்துருக்கக்கூடிய விமானங்களை சுட்டு வீழ்த்ததுக்கான முயற்சிகளும் நடத்தப்பட்டதா ஈரானோட சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த ஃபைட்டர் பைலட்டோட நிலைமை என்னன்னு தெரியல. அவரை தேடுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு தேடுதல் படலத்தை IRGC தொடங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஃபைட்டர் பைலட் மட்டும் உயிரோடு பிடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு $60,000 மதிப்புள்ள ஈரானோட கரன்சி, அது வந்து அமெரிக்கன் டாலரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா பல மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் வரும். அந்த அளவுக்கு வெகுமதியானது கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராப்பில் இப்போ விழுந்திருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை அந்த ஈரானோட ஏர் ஸ்பேஸ்க்கு வெளியில் இழக்கிறது வேறு,
ஆனால் அந்த ஃபைட்டர் ஜெட்டை நீங்கள் ஈரானுக்குள்ளே இழந்துட்டீங்க. உங்களோட ஃபைட்டர் பைலட் ஒருத்தர் ஈரானில் மாட்டிக்கிட்டாருன்னா அமெரிக்கா வேறு வழியில் நெகோஷியேட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து தான் அவங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டார், இல்லை அவர் வந்து ரொம்ப வந்து தக்காக தான் பேசுவார், இல்லை வந்து எதையுமே வந்து நார்மலாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டார்னு சொன்னால் ட்ரம்ப்புக்கு பெரிய ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படும். அமெரிக்கா ஒரு ஃபைட்டர் பைலட் இந்த இடத்துல மாட்டியிருக்காரு, அதுவும் ஈரான் கிட்ட மாட்டியிருக்காருன்னா அதுக்கு ஈரான் என்னென்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே அமெரிக்காவோட பொலிட்டிக்ஸ் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். ஸோ ஈரான் ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்திட்டாங்க, அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஆனால் அதே நேரத்தில் ட்ரம்ப் ஐயா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த F-15 பற்றின செய்திகள் ரொம்ப வெளியில் வேகமாக பரவிட்டு இருக்கப்போ அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காரு. வித் லிட்டில் மோர் டைம் வி கேன் ஈஸிலி ஓப்பன் த ஹோமஸ் ஸ்ட்ரைட், டேக் த ஆயில், மேக் அ ஃபார்ச்சூன், இட் வில் பி எ குஷர் ஃபார் த வேர்ல்ட், பிரசிடென்ட் டொனால்ட் ஜே ட்ரம்ப். அதாவது கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸை ஓப்பன் பண்ணிவிடுவோம், இதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. நடக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியுதா, இல்லை அவருக்கு அந்த அப்டேட் கொடுக்கப்படலையா என்னன்றது தெரியல. அமெரிக்காவோட ஒரு ஃபைட்டர் ஜெட் இறந்தது அமெரிக்காவுக்கு பெரிய லாஸாக வந்துருமான்னு கேட்டிங்கன்னா ஆகாது. ஆனால் ஒரு ஃபைட்டர் ஜெட்டோட பைலட் எதிரி நாட்டுக்கிட்ட மாட்டிட்டாங்க, அதுவும் ஈரான் போல இருக்கக்கூடிய ஒரு நாடு. சமீபத்தில் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஈரானை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்குன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டோட ஒரு பைலட் ஈரான் கிட்ட கிடச்சாங்கன்னா எந்த அளவுக்கு அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை ஈரான் எடுப்பாங்கன்றதும் தெரியும். ஸோ ரொம்ப முக்கியமான கட்டத்தை இந்த ஈரானோட யுத்தம் அடைஞ்சிருக்கு. இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கப்போ இன்னொரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு. என்னென்னா அந்த பைலட் சம்மந்தப்பட்ட சில பொருட்கள், ஏன்னா இந்த மாதிரி ஃபைட்டர் பைலட்ஸ் வந்து கீழே விழுகிறப்போ அவங்க கையில் வந்து சில மெட்டீரியல்ஸ் இருக்கும், அவங்களோட சேஃப்டிக்காகவும் இல்லை அவங்கள தேடி வரக்கூடிய அந்த படைகளுக்கு சிக்னல் கொடுக்குறதாகவும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கருவிகள் கிடச்சிருக்கதா ஈரான் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்டர் பைலட்டை ஈரான் நெருங்கி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த கீழே விழுந்த அந்த விமானத்தோட இன்னும் சில உதிரிபாகங்களும் இப்போ கிடச்சிருக்கு. அண்ட் கீழே விழுந்த அந்த விமானத்தோட இன்னும் சில உதிரிபாகங்களும் கிடச்சிருக்கு. நிறைய வந்து ஃபேக் நியூஸும் இதில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சில பைலட்ஸை வந்து கேப்சர் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போட்டு அந்த இமேஜஸை வந்து ப்ரோ ஈரானியன் சேனல்ஸும் இந்த இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற டைம் வரைக்கும் அமெரிக்காவோட ஃபைட்டர் பைலட் இன்னும் ஈரானோட கைகளில் கிடைக்கல. ஸோ அடுத்த அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் விடுபடுது உங்கள் ஆர்கே.